ஃபுட்பால்னு சொன்னாலே ரொனால்டோ தான். ரொனால்டோன்னு சொன்னாலே கோட். அந்த அளவுக்கு ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச நிறைய விஷயங்களால் எல்லாத்துக்கும் பிடிச்ச நபராக தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார். பட் அவரை பற்றி தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். ரொனால்டோ அப்பாவான ஜோஸ்க்கு அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடென்ட் ரோனால்ட் ரீகனை ரொம்பவே பிடிக்குமா. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு பேர் வச்சிடுறாங்க. அண்ட் 14 வயசுலேயே டீச்சரோட நடந்த ஆர்கியூமெண்ட்டில் ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு ரொனால்டோவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே வருஷம் லிஸ்பானுக்கு ரீலோகேட் ஆன ரொனால்டோ ஸ்போர்ட்டிங் சிபி அகாடமியில் யூத் கேட்டகரியில் ஜாயின் பண்ணுறாரு. பட் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் இயர்லேயே ஒரு சீரியஸான ஹார்ட் டிசார்டரால் ரொனால்டோ அஃபெக்ட் ஆகுறாரு. சர்ஜரி பண்ணாதான் மேட்ச் ஆட முடியும்னு சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறாரு. அண்ட் 18 வயசில் ஸ்போர்ட்டிங் சிபி டீம்லேருந்து மான்செஸ்டர் யுனைடெட் டீமுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. அந்த மேட்ச்சில் ரொனால்டோவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஷாக்கான மான்செஸ்டர் யுனைடெட் டீம் பிளேயர்ஸ் ரொனால்டோ நம்ம டீமில் தான் இருக்கணும் அப்படின்னு மேனேஜர் அலெக்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ரொனால்டோவை டீமுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுட்பாலில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாகவே ரொனால்டோ சேஞ்ச் ஆகுறாரு. அண்ட் ஃபேமஸ் ஃபுட்பால் லெஜெண்ட்ஸான டேவிட் பெக்கம், ஜார்ஜ் பெஸ்ட் வச்சுருந்த 7 நம்பர் ஜெர்சியே ரொனால்டோவுக்கும் கிடைக்குது. CR7ன்னு சொன்னாலே ரொனால்டோ தான். அண்டில் நவ் ரொனால்டோவோட பாடியில் ஒரு டாட்டு கூட கிடையாது. அதுக்கு ரீசன் ரொனால்டோ அடிக்கடி பிளட் டொனேட் பண்ணுறதானா. இது மட்டும் இல்லாமல் 2012 யூரோப்பியன் கோல்டன் பூட் அவார்டை ஏலத்தில் விட்டு அதில் கிடைச்ச என்டையர் அமௌண்ட்டையும் காசாவில் ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு ரொனால்டோ டொனேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே 500 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரே செலிப்ரிட்டினா அது ரொனால்டோ தான். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.